நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில வரிகள்ங்க. என்ன அப்படின்னா, தீவிரமாக உழைக்கிறேன் என்று தீவிர சிகிச்சை பிரிவில் படுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கொஞ்சம் சிரிக்க வச்சாலும் ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு வரிகள் தான் இது. என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான்பா உழைக்க வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட உடம்ப வருத்திக்கிட்டு இப்ப கூட இன்னொருத்தி வந்தா அவனுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். பத்தாவது இருக்கிற கூட வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்கன்றான். இதுக்கெல்லாம் நான் எங்க போனேன்? இப்ப எல்லாம் கட்டிட்டு உண்ட லாபம் நல்லா இருந்தா வாங்க முடியுது. பிடிக்கலனாலும் அது பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு தூங்காம இந்த மாதிரிலாம் வேலை செய்யறோம். இது பார்த்தோம்னா, நான் வேலை செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா ரொம்பனா நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு செய்யற அளவுக்கு யாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க. ஏன்னா இப்ப இந்த காலத்துல உழைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால எழுந்து நிக்கிறது கூட வலுவில்லாம போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க அப்படிங்கிறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம்னா கவனமா வேலை செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. மெடிக்கல் செலவு அப்படின்னு வந்துட்டோம்னா நீங்க வேலை செஞ்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். உங்களோட ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ வேலை செய்யாதீங்கன்னு சொல்ல